நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு தமிழ் ஆசிரியரோட இணைஞ்சிருக்கோம். அவர் நமக்கு தமிழ் சொல்லி தர போறாரு. அதாவது இந்த போஸ்டர்கள் எல்லாம் என்ன மிஸ்டேக் இருக்கு, எழுத்துப்பிழை இருக்குன்றதை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். வாங்க போலாம். வணக்கம். வணக்கம்மா. இன்னைக்கு நம்ம இந்த போஸ்டர் தான் நம்ம பார்க்க போறோம். இதுல என்ன எழுதி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, உங்க விஜய் நான் வரேன் அப்படின்னு போட்டிருக்கு. தமிழ்ல உயிரெழுத்து மெய்யெழுத்து இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. மறை எழுத்து அப்படி கேள்விப்பட்டிருக்கீங்களா? மறை எழுத்தை இவங்க மறந்துருக்காங்க. அது நடுவுல ஒரு வார்த்தை சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா இதுக்கு இந்த சென்டென்ஸுக்கு உயிர் வந்துடும். உங்க விஜய் அதுக்கு கீழே சனிக்கிழமை அப்படின்னு போட்டுடணும். சா 2 சுழினா அப்புறம் கா பெரிய ழா சிறப்பு ழா போட்டு அந்த லை அப்படி போட்டோம்னா உங்க விஜய் சனிக்கிழமை நான் வரேன். இப்போ உங்களுக்கு ஒரு பொருள் வந்துருதா? மறை எழுத்தோட உயிர் எழுத்து கொடுக்கும்போது உயிரா அந்த வார்த்தை வந்துடும். சனிக்கிழமை வரும். அப்போ அது சென்டென்ஸ் அவர் சனிக்கிழமை தான் வருவார் அப்படின்றது எல்லாருக்குமே ஈஸியா புரிஞ்சிடும். இப்போ நான் வரேன் அப்படின்னா புதன்கிழமையே போய் நின்றுகிட்டு இருப்பாங்க. அப்படி வரக்கூடாது. அப்போ அந்த சென்டென்ஸ்ல சனிக்கிழமையை நான் சேர்க்கணும். புரியுதுங்களா? அதுல முடிய டேட்டு கூட போகணும். எல்லா சனிக்கிழமையும் வரனால நமக்கு பிரச்சனை இல்லை. டேட் மென்ஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதனால இது வரும். அடுத்ததா நம்ம பார்க்க போறது கீழே இதுல இன்னொரு பிரச்சனை இருக்கு பாருங்க. இளைய தளபதி அப்படின்னு இருக்கு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இடையினம் இந்த ஈ வரல பா வரும். பா போட்டுக்கிறோம். ஏன் அப்படின்னா நம்ம ஒருத்தரை வாழ்த்துறோம் அப்படின்னா 35 வயசுல இருந்து 40 வயசுக்குள்ள இருக்கவங்கள தான் நம்ம இளையவர் இளைஞர் அப்படின்ற ஒரு பொருள்ல நம்ம சொல்லுவோம். இங்க இவருக்கு ½ செஞ்சுரி போட்டாரு. 50 வயசு ஆயிடுச்சு இவருக்கு. அப்ப பாதி தாத்தா அப்படின்னும் போது இவருக்கு பா வந்துடும். அப்ப பழைய தளபதி அப்படி வந்துடும். இந்த போஸ்டர் நம்ம பார்த்துருக்கோம்.